சார் இப்ப அவரு தனியா நின்று போட்டிட்டா வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது, ஃப்ளூக்ல தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அப்ப அவர் வந்துட்டு டிவிகே கூட சேர்ந்தா அவருக்கு லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லக் அப்படிங்கறத விட தாவேக்காவோட சேர்றதுக்கு சரி சார், இப்ப அண்ணாமலை வந்துட்டு இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தனித்து தான் நின்று போட்டிடுவாரா இல்ல அவருக்கு கூட்டணி கட்சிகள் வர? பிஜேபி பெரிய விங் இருக்கு. அவங்க வந்து இப்ப அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அந்த விங்ல கொஞ்சம் பேர் எடுத்து வேணா யூஸ் பண்ணலாம் சார். அந்த விங் அவங்க வந்து சும்மா இல்ல, அவங்க கட்சியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி உடையிற, ஏன்னா பிரச்சனை என்னன்னா இப்ப ஏன் வந்து இந்த பக்கமா வந்து விஜய் ஒரு பக்கமா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்திக்கு பெரியர்களுக்கு வணக்கம். நானும் மல்லி மாறு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக ராஜநாடி ஜோதிடர் பார்த்திபனம் கூட இணைந்திருக்காங்க. அவங்க நம்ம நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அண்ணாமலை அவங்களது எடுத்துக்கலாம். அவர் இப்ப வந்துட்டு தனியா கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கான யோகம் அவர் ஜாதகத்துல இருக்கா சார்? அண்ணாமலை ஜாதகம், விஜய் ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், ஸ்டாலின் ஜாதகம், யார் ஜாதகத்தை எடுத்தாலும் அவங்க நம்மள்ட்ட கொடுக்கல. ஒரிஜினல் ஜாதகமா இருக்கணும்னு அவசியமும் இல்ல. நம்ம வந்து கூகுள்ல டவுன்லோட் பண்றோம், கூகுள்ல சர்ச் பண்றோம். இப்போ என்னுடைய பிறந்த தேதியும் நான் உண்மையிலேயே என்னுடைய டாக்குமெண்ட் இருக்க தேதி தப்பா இருக்கு. அப்ப இன்னும் எனக்கு முன்னால பிறந்தவங்க அவங்களாம். அப்ப மேக்சிமம் வந்து ஒரு 85 முன்னால இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக 5ஆவது மாசம் பிறந்தது மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு வந்து போடுவாங்க. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப ஒருவேளை அது சரியான ஜாதகமா இருந்தால் மட்டும் தான் நம்ம சொல்றது சரியா இருக்கும். தவறா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தவறா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அண்ணாமலை ஜாதகத்தை கூகுள்ல சர்ச் பண்ண ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன தேதி வருது, நேரம் தேவையில்லை. நம்மளுக்கு தேதியே தப்பா வரும்னு சொல்றப்ப நேரம் அதுன்னு ஆக்கிட்டு தேவை. அப்ப வந்து அவருடைய கணக்குப்படி ஆயிலியம் நட்சத்திரம்னு வருது, ராசி அவர் கடகராசி அப்படின்னு. இப்ப அவருடைய ஜாதகம் ஆல்ரெடி நான் வந்து நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன். புதன் வந்து 0 டிகிரில இருக்கு, 0.29. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு அல்லது அரசியல் யோகம்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசியல் யோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அல்லது சூரியன் சனி இணைவு, அதுவும் பவர்ஃபுல் தான். சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது பவர்ஃபுல் தான். அப்ப அவருடைய ஜாதகத்துல சூரியன் சனி இணைவு இருக்கா அல்லது சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய சூரியனுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதுக்கு உச்சமும் கிடையாது, நீசமும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப சூரியன் பவர்ஃபுல்லா இல்ல. அப்ப இவருக்கு அரசு பதவிகள் கிடைக்காது அல்லது அரசு வேலைகளே கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனா அவர் ஆல்ரெடி ஐபிஎஸ்ஆ இருந்தது. அப்ப இந்த இடத்துல சூரியன் வந்து ஏதாச்சும் பவர்ஃபுல் ஆகும்னா நம்மளுடைய லாஜிக் படி நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லிக்கிறேன். சூரியன் ஏதாவது ஒரு வக்ர பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களோடு சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாக வந்து அது சாதாரண பவர்ஃபுல்லா டபுள் மடங்கு பவர் ஆயிடும். அப்ப இந்த புதன் 0 டிகிரில இருந்து சுக்கிரனையும் ராகுவையும் சூரியனையும் கிடைக்குது. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப இந்த 0 டிகிரில 0.39 டிகிரில கூடிய புதன் வந்து கண்டிப்பாக அவருக்கு அரசியல் யோகத்தை கொடுக்கும். அதனாலதான் அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு, அரசுலயும் இருந்திருக்கிறாரு, ஐபிஎஸ் இருந்து ஒர்க் பண்ணி. என்னன்னா இந்த புதன் சந்தில இருக்கிறது வந்து ஒரு நிலை இல்லாத தன்மை. சந்திரன்னா இப்ப ஒரு மதில் மேல் பூனைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப புதன் மதில் மேல் பூனையாகி அதோட சேர்ந்த குரு சூரியனை வந்து என்ன பண்ணிருக்குன்னா பவர்ஃபுல் ஆக்கி இருக்கு. அப்ப இந்த சூரியனோட பவர்ஃபுல் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை, அன்ஸ்டேபிள். அதனாலதான் அவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன பண்றாரு, இடையில பாதியில விட்டுட்டு வந்தாரு. அப்ப யாரெல்லாம் இந்த சூரியனுடன் சேர்ந்துங்கிற ஒரு மாதிரி அன்ஸ்டபிளா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாதியில விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப ஆல்ரெடி அவர் பாதியில விட்டு வந்தாரு, இப்போ ஒரு கட்சிக்கு சேர்ந்தாரு. அதுவும் என்ன செஞ்சுட்டாருங்க, விட்டுறேன்னு சொல்லிக்கிறாரு. அது விடுவாரான்றது டவுட். ஒருவேளை அவர் வந்து பிஜேபி வந்து வெளியே போயிடுறேன்னு சொல்லிக்கிறாரு. அவங்க ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவரு அவருடைய இன்னொரு பதவியை கேட்கறதுக்காகவோ அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காகவோ நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு நம்ம சீன் போடுற மாதிரி என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஒரு புறக்கண்டாவை ஏற்படுத்தி அதுல ஒரு சம்திங் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஏற்படுத்தலாம். வந்து ரிசைன் பண்றதை ஏத்துக்கிறாங்களான்றது செகண்டரி. ஒரு ரிசைன் பண்றதை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா கூட சம்திங் இது வந்து ஒரு கேமா கூட இருக்கலாம். எனக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? இப்ப படத்துல பாக்குறோம், நீ எவ்வளவு பெரிய அதை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்றப்ப நான் ஆளுகளை கூட்டு வர பாரு அப்படின்னு 15 பேர் கூட்டு வர மாதிரி இவர் நான் வெளியே வந்து கூட பண்ணுங்களா. ஆக மொத்தத்துல இவர் நிலையற்ற தன்மையோட இருக்காரு. ஒருவேளை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு தனியா அப்படின்னா அதுலயும் ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷன் தான் இருப்பாரு. ஆனா இதுல வந்து லக் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப நம்ம மதில் மேல் பூனையில் இருக்கக்கூடிய புதன் வந்து திடீர் லக்கு கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா விஜய் அவருடைய ஜாதத்துல இதே கதை தான். அவர் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, அவரே எதிர்பார்க்காம 2 பேர் தோல்வி இருந்தார்.
நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அவர் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தான் ஒர்க் பண்ணாருன்னா பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணவர் என்ன செஞ்சிருக்கா ஒரு தூரம் இருக்கும் அவர் 2 தூரம் நிக்கிற அவருக்கே நம்பிக்கை திடீர்னு ப்ரூஃப்ல அடிச்சமே அடிச்சிருக்குன்ற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா இவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இது ஒரு குழப்பமான ஒரு முடிவு தான். ஆனா இந்த முடிவுகள் எல்லாமே இவருக்கு ஒரு சக்சஸா வந்தால் வரணும் அப்படின்னா அடுத்த வருஷம் தான் வரும். இந்த வருஷம் வந்து ஒரு குழப்பமாக தான் இருப்பார், இவரும் குழப்பமா இருப்பார், இவருடைய சார்ந்தவரும் குழப்பமா இருப்பாங்க. என்னன்னா இப்ப ஒரு பெரிய வேக்கம் இருக்கு. வேக்கம்னா என்ன, இப்ப எடப்பாடி என்ன ஆவாருன்னு யாருக்கும் தெரியல, ஸ்டாலின் என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியல, இப்ப டிஎம்கே என்ன ஆகும் தெரியல. எனக்கிட்டே நிறைய ஏடிஎம்கே காரங்க, நிறைய டிஎம்கே காரங்க, அஸ்ட்ராலஜர் என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, நான் வந்து தாவகத்துல போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன். ஏன்னா எப்பயுமே வந்து அரசியல்வாதிக கொஞ்ச நாளைக்கு மேல எல்லாரும் பிஜேபி போய் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா பவர்ஃபுல்லா இது வருது, அதை போய் நம்ம ஒட்டிக்கிட்டா நம்ம அப்படி குரோத் ஆயிடலான்ற நினைப்புல இருப்பாங்க. அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி கட்சியில இருக்கவங்க தாவேக்காவுக்கு போயிடலாம். ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிறது வந்து இப்ப வந்திருக்கவங்க வந்து ஒரு இப்பதான் இனிஷியலா ஃப்ரெஷ் கேண்டிடேட்ன்ற மாதிரி புதுசா வந்திருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா வருது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்ல இருந்தவங்க. நான் வந்து ஒரு லோக்கல்ல ஒர்க் பண்ணவங்க, லோக்கல்ல கல்குவாரி வச்சிருக்கவங்க, லோக்கல்ல டாஸ்மாக் பார் இந்த ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா கபகம்னு உள்ள போய் ஒரு 10 லாரி வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க, அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து எந்த கட்சி பவர்ஃபுல்லா வரப்போதோ இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் அடுத்து வந்துடும். அப்ப ஆல்ரெடி வந்து இப்ப திடீர்னு ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய இது ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் கவுன்சிலர், வார்டு மெம்பர், தலைவர்கள் எல்லாமே திருப்பி தாவேக்கா வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இப்ப ஏடிஎம்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரு வந்து ரொம்ப வருஷமா போஸ்டிங்ல இருந்தாரு. அவருக்கு அடுத்து ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு அதுதான் போகவே முடியலன்றப்ப அவர் என்ன செய்வாருன்னா எந்த கட்சி ஈஸியா வருது அவங்களா பிஜேபி போய் ஜாயின் பண்ணாங்க, பிஜேபி வந்துரும் நினைச்சிட்டு. ஆனா இப்ப தாவேக்கா வந்து சொன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இடத்தை காலி பண்ணிட்டு கபகம்னு கிளம்பி அங்க போறாங்க. இந்த கூட்டத்தை குறைப்பதற்காக எல்லாருமே வந்து இப்ப இனிஷியலா வந்து ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குமான்னு பாக்குறப்ப இந்த ஒரு அலை ஏற்படும் போது இந்த அலையை வந்து டைவர்ட் பண்றதுக்காக அண்ணாமலை ஏற்படுத்தி இறக்கி ஒரு அலையை கிரியேட் பண்ணி போகக்கூடிய ஆளுகளை கூட மடை திருப்பதற்கான வேலையா கூட இது செய்யலாம். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாணக்கியத்தனம் நிறைந்த கட்சின்னு சொல்றாங்க. அதனால வந்து என்ன வேணாலும் குழப்பம். ஆக மொத்தத்தில் அவருடைய பர்சனல் ஜாதகத்தை பாக்குறப்ப அவர் எப்பயுமே வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்கள ஒரு முடிவற்ற நிலையில குழப்பிட்டே தான் இருப்பார். அவர் வேணா திடீர்னு அவருக்கு ஒரு ஃப்ளூக்ல ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கலாம். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சா திருப்பி ஒரு போராட்டம் பண்ணலாம். ஏன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சவர் என்ன பண்ண போறாரு, மக்களுக்கு தான் நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யறதா தான் கட்சி ஆரம்பிக்காரு. புரிஞ்சுங்களா? இப்ப டிவிஎஸ் குரூப் இருக்கு, நிறைய பஜாஜ் குரூப் இருக்கு, மகேந்திரா குரூப் இருக்கு. அவங்க கட்சி ஆரம்பிச்சா நல்லது பண்றாங்க. கையில காசு இருந்தா நல்லது யார் வேணாலும் பண்ணலாம். நல்லது பண்றதுல அவங்க அரசியல் அதாவது அதிகாரத்தை கைப்பற்றிருந்தாலும் நம்மளுடைய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நல்லது செய்யறதுங்கிறது வேற, ஒரு புரட்சியோ மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுது. அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் இந்த மாநில அரசியலை கைப்பற்றணும்னு நினைச்சா கூட இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னு 5 வருஷத்துக்கு அடுத்தது லோக்கல் பாடி எலெக்ஷன் கைப்பற்ற லோக்கல் பாடி எலெக்ஷன் கைப்பற்ற அளவுக்கு இவர் ஜாதத்துல கொஞ்சம் பவர் வேணா இருக்கலாமே தவிர, ஆனால் இது வந்து பிஜேபியினுடைய ஒரு திட்டமாக இருக்கலாம். ஆக மொத்தம் இது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றாரு. ஆனால் இவருக்கு திடீர் யோகங்கள் கிடைக்கும். இது ஒரு ப்ராசஸ் பண்ணி இது இப்படிதான் போன்ற ஸ்கெட்ச் போட்டு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு ஃப்ளூக்குள்ள அடிச்சு இப்ப விஜய் கிடைச்ச மாதிரி இவர் கொஞ்சம் அடிக்கலாம். ஆனால் இந்த முடிவை இவரு எந்த அளவு ஸ்திரமா கொண்டு போக போறாருன்றதுல குழப்பம் இருக்கு. அவங்க அப்படிதான் பார்க்க வேண்டியது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு அடுத்த வருஷம் பாதிக்கு மேலதான் முடிவுக்கே வரும். அது வரைக்கும் இது வந்து ஒரு முடிவற்றதாக போகும். இப்போ ஒருவேளை அவர் வந்து ஏதாச்சும் நான் வந்து எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி வெப்சைட் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, குப்புன்னு நிறைய ரிஜிஸ்டர் ஆகலாம். ஏன்னா நீங்க சாதாரணமாவே பசங்க எல்லாம் ஆன்லைன்ல எழுதுறாங்க. எந்த ஃபார்முக்கு கொடுத்தாலும் என்ன பண்றாங்க, இப்ப நீங்க ஸ்பேம் ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா அதை கூட ஓபன் பண்ணி 2 ஸ்பேம்ல ஏமாந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க மாதிரி எந்த லிங்க் கொடுத்தாலும் உள்ள கூட்டு போய், ஏன்னா அதுக்கு நீங்க 15,000 கட்டணும் உறுப்பினர். ஒரு ஆளு அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன லிங்க கொடுத்தா எதாவது ஃபுல் பண்றது ஆளு இருக்கான்றப்ப இப்ப நான் லிங்க் வேணா போட்டு விடுறேன், நான் லிங்க் போட்டாலும் ஒரு 10 லட்சம் பேர் போடுவாங்க இல்லைங்களா? மக்களுக்கு லிங்க் வேணும். அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் லிங்க் போட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பேராச்சும் போட்டுருவாங்க. அப்ப நான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப லிங்க் போடலாம், அந்த இதை ப்ரொசீட் பண்ணலாம், பவர் காட்டலாம், அப்படிதான் பண்ணலாமே தவிர இந்த இடத்துல ஆரம்பிச்சு யூஸும் இல்ல. இப்ப ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாரு, கட்டமைக்கலாம். ஏன்னா இப்ப கட்டமைச்சாலும் இப்ப இவர் என்ன செய்யலாம்னா பிஜேபியினுடைய குரலா இல்லாம வேற ஒரு குரலாக வெளிப்படுத்தலாமே தவிர இந்த இடத்துல கட்டமைச்சு ஒண்ணும் ஆகுறது அதுக்குள்ள நீர்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் வந்தாரு அப்படின்னா விஜய்க்கு ஆல்ரெடி மாஸ் இருந்தது, அவர் அரசியலுக்கு வருவாரான்னு ஏன்னு இருந்தாங்க. இப்ப இந்த அண்ணாமலையினுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து அவர் நிறைய நாலேஜான ஆளு அப்படிங்கிறது தானே இருக்க தவிர அவருக்கு அவர் ஒரு ஹீரோவா யாருமே எடுத்துக்கல. அப்படிங்கிறப்ப அதை ஒண்ணு ஹீரோவா இருக்கணும், இல்லாட்டா நாலேஜான ஆளா இருந்தா டிஎம்கே ஆல்ரெடி ஓட்டு விடுவோம். ஏன்னா டிஎம்கே தான் இப்போதைக்கு சமூக நீதி சம்பந்தமான நாலேஜ்ன்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது உண்மையா போய் தெரியல. அவர் இவர் வந்து என்னன்னா ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு ஏகாமரமா வரலாம். ஆனால் இதை வந்து இவர் கொண்டு போறதுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கு. இதுல நிலைத்தன்மை இல்லாமல் திருப்பியும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்குவார். ஒருவேளை இவர் இன்னைக்கு நைட்டே கட்சி ஆரம்பிச்சு அதுல கூட்டமா சேர்ந்தா கூட அந்த கட்சியை ஏதாச்சும் பண்ணி இன்னொருக்கையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்குவார். ஏன்னா இவருடைய நிலைத்தன்மை கம்மியா இருக்கு. அப்படிதான் பாக்குறது. சார், இப்ப அவரு தனியா நின்று போட்டிட்டா வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது, ஃப்ளூக்ல தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப அவர் வந்துட்டு டிவிகே கூட சேர்ந்தா அவருக்கு லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லக்கு அப்படிங்கறத விட தாவேக்காவோட சேர்றதுக்கு இவர் ஆல்ரெடி ஒரு தலைவனா தானே வெளிப்படுத்துறாரு. அங்க போய் என்ன செய்வாரு,
10-11 தான் நிக்கணும். அது மட்டும் இல்லாம 10-11 நிக்கிறது அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே ஆல்ரெடி எல்லா சோசியல் மீடியா ஃபீல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவர் சோசியல் மீடியா என்ன பண்ண போறாருன்ற கேள்வி இருக்கு. அதனால மேக்சிமம் சேர்ந்தாலும் அவருக்கு இப்போதைக்கு அந்த பவர் கிடைக்காது. அவ்வளவுதான். அப்ப இவருக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணு அவர் லோக்கல் பாடி எலெக்ஷனை மீன் பண்ணி மூவ் ஆகலாம், அவ்வளவுதானே தவிர இல்லன்னா 29 தான் மூவ் பண்ணி மூவ் ஆகணும். ஆனா இது ரெண்டுமே அவருக்கு இன்னும் டைம் கேப் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு அந்த சிந்தனை மாத்தாம இருக்கணும். ஒருவேளை இவங்க பிஜேபி காரங்க இல்லன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா தாவேக்காக போற கூட்டத்தை பிரிக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம், அவ்வளவுதானே தவிர இது ஆல்ரெடி பிஜேபியில ஒரு நிறைய பேர் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பிஜேபியில இவர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பிஜேபி வளரக்கூடிய டயத்துல இவரும் போய் சேர்ந்தாரு. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? எல்லாரும் கூட இவரும் போய் சேர்ந்தாரு. நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ்ல போய் நம்ம சேவ் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க பிஜேபி சேர்ந்தாங்க. இப்ப தாவேக்கால போய் சேர்றாங்க. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா புதுசா ஒரு ஸ்கீம் அறிவிக்கிற மாதிரி இவர் அறிவிக்கலாமே தவிர ஆனால் இது நிலைத்து நிக்காது. ஏன்னா எல்லாமே பவரை தான் தேடி அலைகிறாங்க. தன்னுடைய சொத்தையோ அல்லது தன்னுடைய பவரையோ நிரூபிக்கிறதுக்கு ஒரு சேஃபர் ஜோன் தான் எதிர்பார்க்கறாங்க. இவர்கிட்ட அந்த சேஃப், ஏன்னா இவரே இன்னும் சேஃபர் ஜோனுக்கு வரல இல்லையா? இத்தனை நாள் பிஜேபியினுடைய அந்த இதுல இருந்தாரு. இப்ப இவர் தனியா வந்துட்டாருன்னா இவருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பேசுவாருன்றதுக்காக எல்லா பவரும் வரணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா கைகளும் மாறி இருக்கு. இப்ப இவர் நினைக்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஐபிஎஸ் சர்வீஸ் கமிஷன் எல்லாருமே இப்ப தாவேக்கா கண்ட்ரோலுக்கு வர போறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேம் ஆட முடியாது. அதே மாதிரி சென்ட்ரல்ல இவர் மூவ் பண்ண மாதிரி இப்ப சென்ட்ரல்ல மூவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா சென்ட்ரல் வெளியே வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கு அப்படின்னா. சரி சார், இப்ப அண்ணாமலை இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தனித்து தான் நின்று போட்டிடுவாரா இல்ல அவருக்கு கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி வரத்தாங்க செய்யும். ஏன்னா நம்ம ஊர்ல கூட்டணி கட்சி இப்ப நம்ம தாவேக்கா அமைச்சதே கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கும். இது 4 பேர் சேர்த்து தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நான் தாவேக்கா மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பேரடையை ஏற்படுத்தி அதனாலே என்ன செய்ய முடியல, தனித்து செய்ய முடியல. இவர் கண்டிப்பா ஏதாச்சும் நான் சொல்றது ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டாரு. அப்படி பிடிச்சாலும் ரொம்ப கஷ்டப்படணும். அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவருக்கு சில வழக்குகள்லையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே ஏதாச்சும் தேவையில்லாத வழக்குகள், ஏதாச்சும் ஏதோ ஒரு ப்ரொசீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஒருவேளை அவர் அதுல இருந்து இப்ப என்னுடைய பார்வை இந்த சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து ரெண்டுமே வக்ரமா இருக்கிறதுனால இவருக்கு ஆல்ரெடி இந்த சம்பவமான பிரச்சனைகள் 1.25 வருஷமா நடந்துகிட்டு இருக்கலாம்னு தோணும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். ஒருவேளை இந்த வருஷத்தை கடக்கிறதுக்குள்ள இவருக்கு ஏதாச்சும் ஒரு சட்டப்பூர்வமான ஏதோ ஒரு சிக்கல்களை இவர் மாற்றிட்டு வரணும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறமா தேவையில்லாத அவப்பெயர்கள் நிறைய பர்சனலா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இப்ப ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறது கூட இந்த டைம் பார்த்து ஆரம்பிச்சா அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, யாருக்குமே அப்படி இல்ல. நான் ஆரம்பத்துல சொல்றது ஜோசியத்துல அவருடைய விதி இருந்தா தான் டைம் பார்த்து ஆரம்பிச்சாலும். இப்ப விஜய் இருந்தாரு, விஜய் அதை ஆரம்பிச்சாரு, அரகஜா வச்சுக்கிட்டாரு, கருப்பு போட்டு போட்டுக்கிட்டாருன்றது அவருடைய நம்பிக்கை. அது உண்மையா இருக்கணும், சரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனவே இந்த நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறது, நல்ல ஆளுகளை வச்சு ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கணுமே தவிர ஜாதத்துல இருந்தாலும் நீங்க என்ன நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சாலும் சரியா வர. அப்படி நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சா ஜோசிக்காரங்க நேரம் பிரதம மந்திரியா இருக்காங்க, நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சு அப்படிலாம் இல்ல. இவருடைய ஜாதத்துல சிக்கல்கள் இருக்கு. இப்ப இந்த அரசு பதவிகள் இது மாதிரி விஷயங்கள் அடுத்த வருஷம் இவருக்கு பாசிட்டிவா இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம், இந்த சனி செவ்வாய், சனிங்கிறது வேலை. அப்ப இவர் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்து ரிசைன்மெண்ட் வந்திருக்காரு அரசு உத்தியோகத்துல இருந்து. இப்ப இதுலயும் ஒரு ஜாப் மாதிரி தான் வந்திருக்காரு. இப்ப இதுலயும் சனின்றோட செவ்வாய் வக்ரமாய் சேர்ந்ததுனால கண்டிப்பாக இவருக்கு இதுலயும் பரிதவித்துட்டு வெளியே போறதுக்கு இதே மாதிரி பிரச்சனை வேற ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தாலும் ஒரு திருப்பி 28லயும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுப்பார். 2028லயும். அப்ப இவர் ஒரு மாறி குழப்பம் பண்ணிட்டு தான் வருவாரு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி அவரு ஒரு பெரிய பாஜக அப்படிங்கக்கூடிய அந்த பேனருக்கு கீழே, அந்த பதாகைக்கு கீழேயே இவருடைய மாசு இவ்வளவுதான். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தனித்து நின்றாருன்னா அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் இவருக்கு குறைஞ்சிடும். இவர் தனியா நிக்கிறதா இருந்தா ஒருவேளை நான் சொல்ற மாதிரி பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களையும் ஒரு பக்கம் ஒண்ணு சேர்க்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஏதோ ஒரு பெரிய பாலிடிக்ஸுக்கு பின்னாடி இருக்கலாம்ன்றது பார்க்க வேண்டியதை தவிர இவர் எடுத்த உடனே இவர் நின்னோடனே முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு நம்ம பிஜிஎம் வேணா போட்டு பாட்டுலாம் போடலாமே தவிர அதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. எனவே ஒரு அரசியலுக்குள்ள இருக்கிறாரு. அந்த அரசியல்ல இது அடுத்த ஸ்டேஜ் ஒரு பாலிடிக்ஸ், அவ்வளவுதானே தவிர இதை நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இது விஜய் அளவுக்கு பெருசா போகும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் தேவையில்லை. ஏன்னா இது வரலாற்றுல விஜய் ஜெயிச்சதே பெரிய ஒரு மிராக்கிள். இந்த மெடிக்கல் மிராக்கிள் டாக்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு மிராக்கிள் தானே தவிர எல்லா ஒரே மிராக்கிள் டெய்லி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் ஜாதகத்துல அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா பெரிய பவருக்கு போகலாம். இவர் பெரிய பவருக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமே தவிர, ஆனால் இது ஒரு கட்சியா வளர்த்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஒரு கைப்பற்றுவாருன்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இப்ப இதுல நீங்க ஒரு பக்கமா தாவேக்காவை மட்டும் பாக்குறீங்க. இதுக்கு இடையில ஆல்ரெடி டிஎம்கே 75-80 சீட்டு கையில வச்சுக்கிட்டு, இந்த பக்கமா எடப்பாடியாரோ ஒரு 50-55 சீட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க எதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல? இப்ப அவங்க சும்மா இல்ல, அவங்க கட்சியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி உடையிற, ஏன்னா பிரச்சனை என்னன்னா இப்ப ஏன் இந்த பக்கமா விஜய் ஒரு பக்கமா பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு
பீச் ரெசார்ட்ல வச்சிருந்து பாண்டிச்சேரியில கொண்டு போய் ஏன் ஏடிஎம்கே வச்சிருந்தாங்கன்னா, இந்த கட்சி எப்பயுமே ஒரு கட்சி பெரும்பான்மை அமைச்சோன்னே இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் கூட இடத்த காலி பண்ணுவாங்க. அது நடக்காம இருக்கிறதுக்கு 2 கட்சிகளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன ஆயிருங்க, ஒரு அப்படியே செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் இவங்க பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பாலிடிக்ஸ்ல இத்தனை நாள் வந்து ஒரு ஊழலை பற்றி பேசுறதுக்காக அண்ணாமலை பேசப்பட்டாரு, இந்த செஞ்சிருவாங்க சரி. இப்ப ஊழலை பத்தி பேச முடியாது அவங்களால, ஏன்னா வந்திருக்கவங்க ஊழல் பண்றாங்களான்னு அவங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப அண்ணாமலை என்ன பேச முடியும்? என்ன பேச முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஊழலை பத்தி பேசினாரு, அவர் ஜெயில போட்டுருன்னு சொன்னாரு. யாராச்சும் பேசினாலும் அவர் ஜெயில போட்டாரு சொன்னாரு. இப்ப யாரும் ஜெயில போட முடியும், மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் அவர் வந்து ஆப்போசிட் பண்ண முடியும், தாவக ஆப்போசிட் பண்றதுக்கு இப்போதைக்கு முடியாது. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முடிவுகளை நான் அறிவிக்கக்கூடிய ஒரு இதா இருந்தாரு. இப்ப அப்படி இல்ல இல்லையா? இப்ப இவரு இண்டிவிஜுவலா இருக்காரு. அதுல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஒருவேளை பிஜேபியில இருந்த அந்த அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய அந்த மோல்டு உடஞ்சு கூட போயிடலாம். மறுபடியும் ஒரு வந்து இந்த விவசாயம், பால் வியாபாரம், இந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்துக்கிட்டு பேசப்படலாம். இப்படி பேசினா சக்சஸ் ஆகும்னா சீமான் ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? சீமான் எப்பயும் ஜெயிச்சிருக்கலாம். மக்கள் வேற எதையும் எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை அண்ணாமலை வந்தோடனே அண்ணாமலை வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரி எல்லாத்தையுமே எதிர்க்கிறாருன்ற மாதிரி அவருக்கு ஒரு பிஜேபியில இருக்கிறாங்க. பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, மறுமலர்ச்சி வந்துருச்சு பிஜேபிக்கு நினைச்சு வந்தாங்களே தவிர, ஒருவேளை அண்ணாமலை விட இன்னும் பெஸ்டான யாராச்சும் ஒருத்தவங்க பிஜேபிக்கு கிடைக்கலாம். அப்ப பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இவருடைய வாய்ப்பு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சின்னதா புளூப்ல அடிக்கலாமே தவிர பெரிய மாஸ்லாம் வந்து இவருக்கு நடக்கிறது வாய்ப்பு. சரி, இப்ப ஒரு அரசியல்ல வெற்றி பெறதை தாண்டி வந்துட்டு ஒரு வரலாற்றுல பேசக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க தலைவரா இருக்கிறதுக்காக இவருக்கு வாய்ப்பு. அப்படின்னா நீங்க வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அப்படின்னா வரலாற்றுல புரட்சி ஏற்படுத்தினவங்க எல்லாம் என்னென்னமோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு, இவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவர் ஏன் பேசு பொருளானாரு அப்படின்னா, பிஜேபி தன்னை வளர்க்கறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு, நான் சொல்றதுங்க, இதுக்கு இப்ப கரண்ட்ல வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் நிறைய விங்ல இருக்கு, விங்கு ஒர்க் பண்ணோம். பிஜேபி பெரிய விங் இருக்கு. அவங்க வந்து இப்ப அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அந்த விங்ல கொஞ்சம் பேரை எடுத்து வேணா யூஸ் பண்ணலாம் தவிர, அந்த விங்குக்கு செலவு பண்றது அந்த அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க வரலாற்று அளவுக்கு எல்லாம் நீங்க போக தேவை, சரிங்களா? வரலாறு எல்லாம் அவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி எல்லாம் நான் கொண்டு வராது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி வந்துட்டாரு, அவ்வளவுதானே தவிர இது பிஜேபியினுடைய பேனர்ல வந்தவங்க. பிஜேபி இப்ப என்ன பண்ணீங்கன்னா அடுத்த ஆளை கொண்டு வந்துடும். அடுத்த ஆள் ரெடியா இருக்கும்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாமே தவிர ஒருவேளை கொண்டு வந்துடலாம். ஒருவேளை இவரையே பேசி கன்வின்ஸ் பண்ணி பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலாம். இன்னொரு விஷயம், இப்ப பிஜேபியினுடைய அலையன்ஸே மாறலாம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சுன்னா டிஎம்கேல இருந்து கலந்துருச்சு. இப்ப பிஜேபி அப்படிங்கறது வந்து இப்ப ஏடிஎம்கே இருந்தாலும் கூட இப்ப பிஜேபி டிஎம்கே கூட என்னன்னா நடக்கலாம், அவன் பாப்பமே. ஆனா இவர் தனிப்பட்ட ஜாதகமா பார்க்கும்பொழுது இவர் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நிறைய கம்மியா இருக்கு. இவர் வந்து இவருடைய இடத்தை தக்க வைக்கலாம், அடுத்தடுத்த கட்சிகள் டெவலப் பண்ணலாம், ஒரு லாங் லிவா கட்சியை நடத்தலாம், அவ்வளவுதானே தவிர இது வந்து ஒரு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. சரி, இப்ப பேசிட்டே இருக்கும்போது எடப்பாடி அவங்களுடைய கட்சி பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அதாவது அவங்க வந்துட்டு 50 எம்எல்ஏ சீட் வச்சிருக்காங்க. அப்படி 50 எம்எல்ஏ சீட் வச்சிருக்க அந்த கட்சியிலேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. நிறைய பேர் கட்சி விட்டு விலகிறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அந்த கட்சி திரும்பி ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா சார்? அண்ணாமலைக்கு பேசுற மாதிரியே தான் இருக்கும். சூரியன் அப்படின்றது டைரக்டா பவர் ஆகல, ஆனா உச்சமான சுக்கிரன் பரிவர்த்தனையான குருவோட சேர்ந்து குரு சூரியன் பவர் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அவரும் வந்துட்டாரு. அவருக்கும் திடீர்னு ஃப்ளூப்ல தான் அடிச்சு. ஒரு வேலை பார்த்துருக்கும் திடீர்னு போய் அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த கோஷிகள் அதே மாதிரி இவருக்கும் ஃப்ளூப்ல அடிச்சிச்சு. ஆனா அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னு நான் நிறைய சேனல்ல, நான் இந்த ஜாதகம் எல்லாமே யூடியூப் கூகுள் எடுத்த ஜாதகம் தான், ஒரிஜினல் கிடையாது. ஒருவேளை இந்த ஜாதகம் உண்மையாக இருந்தாலும் அவருடைய ஜாதகம் இப்ப கோச்சாரங்கள் இன்னும் 1.5 வருஷத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்ன அவர் அதை எப்படி அதான் தோத்துட்டாரு அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க. என்னதான் அவருடைய நம்மளை பொறுத்தளவு ஒரு ஜெயிக்கிறார் தோக்குறாரு, அவருடைய அந்த பொசிஷனை ஸ்டாண்ட் பை வச்சிருக்காரு அப்படின்றப்ப அவர் கண்டிப்பா வச்சிருந்தாரு. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா 24 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அங்க போயிட்டாங்க, இதோட எடப்பாடி பழனிசாமிக்கு சோர்ஸே கிடையாது, மொத்தமே ஜோலி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அவர் அதை பத்தி கண்டுக்காம ஜாலியா இருந்தாரு. அந்த 50 எம்எல்ஏல ஒரு 4 எம்எல்ஏ மட்டும் என்ன பண்ணாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. மீதி எல்லா எம்எல்ஏவும் என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட ஹோல்ட் ஆயிட்டாங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்ப அவருடைய ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால என்ன இருக்குங்க, இப்ப இந்த இடத்துல அவர் ஸ்டாண்ட் பை இருக்காரு. அப்ப இவருடைய ஜாதகம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கு. அதனால கட்சி உடையும், ஆட்சி இதாயிரும், அது இவருடைய கட்சி காலி ஆயிரும், ஏடிஎம்கே இனிமேல் இருக்காதுன்றது வாய்ப்புகள் இல்லை. இப்ப என்ன ஒரே ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தாவேக்கா வந்தது, ஓகேங்களா? அவ்வளவுதானே தவிர இந்த கட்சிகள் அப்படியே தான் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த தாவேக்கால இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்குது. இப்ப எப்படி காத்து டிஎம்கே பெரிய அழிக்க முடியாத கட்சியா இருந்துச்சு, டிஎம்கே வந்து கூட்டம் கூட்டமா தாவேக்காக்கு போறாங்க, ஓகேங்களா? இப்ப நான் வந்து நிறைய பேனர் வரும்போது அந்த பேனர்லாம் ரொம்ப வருஷமா 18 வருஷமா பாக்குறேன், 20 வருஷமா சென்னையில பாத்துருக்கேன். அவங்க எல்லாம் டிஎம்கேல இருந்தவங்க. இப்ப தாவேக்கால அவங்களோட பேஸ் போட்டுருக்கு. அப்ப எல்லா கட்சியும் உடையும். இப்ப நீங்க இதுல என்னத்துக்காக இப்ப ஏடிஎம்கே ரொம்ப குழப்பமா பார்த்தாங்கன்னா எம்எல்ஏவும் உடஞ்சு போனாங்கன்னு பார்த்தா, அப்ப கூட்டணி உடஞ்சா இல்லையா? திருமாவளவன் போறப்ப அது எவ்வளவு பெரிய உடை,
இல்லைங்களா? கொள்கைவாதிகள் எல்லாமே போறாங்க. இப்ப வந்து ஏடிஎம்கேக்கு கொள்கைன்னு கேட்டா என்ன கொள்கை இருக்கு? திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளை கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் அந்த பொற்கால ஆட்சியினுடைய கொள்கை கொஞ்சம் வச்சிருக்கோம். நாங்க எல்லாத்தையும் நல்லது கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் அம்மா வரும்பொழுது எல்லா முடிவுகளையும் டிசிஷனையும் ரொம்ப போல்டா எடுப்பாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஏடிஎம்கே இருக்கு. ஓகேங்களா? இந்த அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஐடியாலஜியே கிடையாது. இது வந்து அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி, எதிர்பார்க்காத ஆட்சி, எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்ல ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு பேனர்ல வராங்க. ஆனா இப்ப திருமாவளவன் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியினுடைய ஒரு சமூக நீதி பேனருக்குள்ள இருந்தார். சமூக நீதியுடைய முதல் நபராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு? தாவகாக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காம போயிட்டாரு. முஸ்லீம் லீக், முஸ்லீம்ங்கிற வார்த்தையே வந்து ஒரு மதத்தினுடைய வார்த்தை இல்லைங்களா? முஸ்லீம்ங்கிற வார்த்தை என்னது? ஒரு மதத்தை அவங்க மதம் சார்பற்ற அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நடக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு கொள்கை கூட்டணியாக இருந்த கூட்டணி என்ன ஆயிடுச்சுங்க? உடஞ்சு வெளியே போயிடுச்சு. ஆனா இவர் கொள்கை கூட்டணி இல்லையே. எடப்பாடியினுடைய கூட்டணி என்ன கூட்டணி? கொள்கை கூட்டணி கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்துக்காக, அது வந்து பாலிட்டிக்கலுக்காக ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையில் போட்டிருக்காங்க. அந்த கட்சி உடஞ்சு வச்சு இந்த கட்சி உடையக்கூடாதுன்னு இதுல என்ன மேட்டர்னா, எம்எல்ஏ டைரக்டா போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கிறப்ப அது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஆனா கடைசியில அவருடைய நல்ல நேரம் திருப்பி அவருடைய ஆளுமைக்குள்ளே தலைமைக்கு கீழே வந்தாங்க. இவர் வந்து இப்ப இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒரு 8 வருஷமா போராடிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் ஆட்சி கட்சி கலைச்சாரு, பொதுக்குழு கூட்ட போட்டாங்க, அப்புறமா கட்சி கலைச்சு ஒவ்வொன்னா அடிபட்டு இப்ப எல்லாத்தையும் கட்டமைச்சு அவருடைய கட்சியாக மாற்றுது. இதுக்கு முன்னால வரைக்கும் அது ஏடிஎம்கே. இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சி அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு, எல்லாத்தையும் திருப்பி கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு. அவருடைய நேரம் நல்லா இருக்கு. இப்ப ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நேரம் நல்ல நேரம் இல்லைங்க, தன்னுடைய பொறுப்பை தக்க வைக்கிறது நல்ல நேரம் தான். அந்த அடிப்படையில் பாக்குறப்ப இவருக்கு இப்ப நேரம் நல்லா தான் இருக்கு. இவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கொஞ்சம் ஒரு ஸ்விங் அடிப்பாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் தலைவர், கவுன்சிலர், இவங்களுக்கு ஒரு திருப்பியும் ஒரு ஆளுமையை பண்ணுவாங்க. இப்ப நீங்க மேக்சிமம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தான் எல்லாரும் கேம் ஆடுவாங்க. ஏன்னா இப்ப விஜய்க்கு விழுந்தது எல்லாமே எங்க வீட்டு பிள்ளைங்க பேரம் பேத்தி. இப்ப நான் ஊருக்கு போனேன், அந்த பிள்ளைக்கு 3 வயசு தான் இருக்கும்போது அதுக்கு தாவக தொண்டு போட்டு விஜய் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்விங் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்ப விஜய் என்ன செய்ய போறாருன்றத வச்சு அடுத்த மாற்றங்கள் வந்துடும். இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் 1 இயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இவர் எல்லா பொட்டன்சியல் வெளிப்படுத்தி ஆகணும். இவர் திருப்பி கரண்ட் போறதுக்கு ஒரு கணக்கு, டாஸ்மாக் ஒரு கணக்கு, இப்படியே சொல்லிட்டு இருந்தாருன்னா இப்ப பழைய ஆட்சியை தொடர்ந்துகிட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்ப அதே ஆட்சியை தான் இவர் என்ன பண்றாரு? கண்டினியூ பண்றாரு. அப்ப எதெல்லாம் வந்து அப்ப இப்ப என்னன்னா, டிஎம்கே நல்லது பண்ணுச்சுன்றது இவரே என்ன செஞ்சுக்கிறாரு? சொல்ற மாதிரி ஒப்புக்கிறாரு. அப்ப அவங்க செஞ்ச எல்லா ஸ்கீமுமே தொடர்ந்து இருக்கும்னு சொல்றதே என்ன கருத்துங்க? அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வேற சக்தின்னு சொன்னாரு. கடைசியில வந்து இந்த ஸ்கீம் பணம் கொடுத்தது அம்மா இவங்க கொடுக்கல, 100 யூனிட் இவரு கொடுக்கல, அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, ஏதோ ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்குன்றதோ. அப்ப இவர் என்ன செய்ய போறான்றப்ப இவர் விவசாய கடன் சொன்னாரு. விவசாய கடன் ரிசர்வ் பேங்க் அப்புறமா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இவரால் கொடுக்க முடியாது நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் யோசிக்காம சொல்லிட்டாரு. அப்ப இதை 1 வருஷத்துக்குள்ள இவர் என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து தனித்தனி நபர்கள் சொன்னது. இது எல்லாத்தையும் தனித்தனி நபர்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா வீடுகள்லயே பிரச்சனை. அப்ப லோக்கல் பாடி எலெக்ஷனுக்குள்ள இதுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இதுக்குள்ள இவங்க யார் அறுவடை செய்ய போறாங்கன்ற மேட்டர் இருக்கு. இதுக்குள்ள கட்சிகள் மாறலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய நீங்கள் கொடுத்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய இடத்தை இன்னுமே வலுப்படுத்திக்குவார் வரக்கூடிய காலங்கள்ல. அடுத்த எலெக்ஷன் டைம்ல பார்ப்போம், அது கோச்சாங்களா அன்னைக்கு பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு இடையில அவர் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவார். இப்ப ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எவ்வளவு சீட் டிஃபரெண்ட்? 20 சீட்டு தானே, 20-18 சீட்டு தான் டிஃபரெண்ட், பெரிய டிஃபரெண்ட் இல்ல. இப்ப என்னன்னா 2 ஓட்டும் தாவேகா உடைச்சிருச்சு. எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஒரு ஆட்சி நடக்கிறப்ப அந்த எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போனதுனால ஏடிஎம்கே வர முடியல. அவரோட இதுல விஜய் வராம இருந்தா ஏடிஎம்கே பெரிய பவர்ல வந்து ஆக மொத்தம் 2 ஈக்குவல் பவர்ல தான் இருக்குது. ஈக்குவல் பவர்ல இங்க இன்னுமே வந்து இப்ப டிஎம்கேல ஒரு பழைய கட்டுக்கோப்பு இருக்கிறதுனால வெளியே தெரியல, லோக்கல் உள்ள புகைச்சல் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே ஓப்பனாக வெளியே டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து அவங்க செய்யற மாதிரி ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா தெரியுதே தவிர, ஆனால் தன்னுடைய இடத்தை மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்க வைப்பார் அப்படின்றது என்னுடைய வியூவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.